இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருச்சிலுவையின் மகிமையின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இயேசு ஆண்டவர் திருச்சிலுவையிலே நமக்காக மரித்து பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு வெற்றியை கொடுத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. இயேசுவே, நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவையில் மரித்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த உமது அன்பிற்காக, இரக்கத்திற்காக, தியாகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். திருச்சிலுவை வெற்றியின் சின்னம். ஆண்டவரே, இந்த திருச்சிலுவை எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நாங்கள் உம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயல்பாடுகளை செய்தும் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன். இதோ திருச்சிலுவையிலே நீர் மரித்ததினால் நாங்கள் அனைவரும் விடுதலடைந்துள்ளோம். அதனை உணர்ந்து நாங்கள் நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியருளும். இயேசுவே, உம்முடைய தியாகத்திற்காக நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். இதனால் கொள்ளிவாய் பாம்புகளை இறைவன் வரச் செய்து அவர்களை கடிக்கச் செய்து அவர்களை கொன்றார். எனவே இஸ்ரவேல் மக்கள் மோசேவிடம் கேட்டபொழுது, மோசே வெண்கலப் பாம்பை உருவாக்கி உயர்த்தி பிடித்தார். கொள்ளிவாய் பாம்பு கடித்தவர்கள் அந்த வெண்கலப் பாம்பை உற்று நோக்கிய போது அவர்கள் உயிர் தப்பித்து கொண்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி சிலுவையில் மரித்ததையும் அதன் வழியாக நாம் மீட்படைந்தோம் என்பதையும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறது. இறைவன் அன்பினால் நம்மை படைத்தார், அன்பினால் மீட்டெடுத்தார். இயேசுவின் வாழ்வை பின்பற்றி நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.